ஜென்சி இதனால தெரியல எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ அந்த படத்துல என்னன்னா அவங்க முன்னாடி உள்ள அந்த லவரை போய் தேடுறாங்க. இதெல்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு கான்செப்ட்னா, ஓகே படத்துல பார்க்கலாம், பட் நிஜத்தை இது ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட்டிங் தான். இன்னொரு பொண்ணு வந்து இன்னும், அதாவது உனக்கு வந்து இன்னொரு பையன் இன்னும் பிடிச்சிருந்துச்சுன்னா, why you get into another person and why you giving hopes to multiple people. இதுல இருந்து என் டேக் என்னன்னா, அந்த மாதிரி வச்சுக்கவே பண்ணவே கூடாது. இவங்களை அஃபெக்ட் பண்ணும், அவங்க அப்படியும் போக. சோ இப்போ நான் வந்து ரெண்டு எண்டும் பாத்துருவோம், அதனால அது பண்ணக்கூடாது. அதான் என் கருத்து. ஏன் வந்து நீங்க போய் இப்ப ஃபீலிங்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றீங்க? எக்ஸ்பிரஸே பண்ணாதீங்க. 40 வயசு வரைக்கும் உள்ள அடக்கி வச்சுட்டு அப்படியே சேர்த்துருங்க. இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. இன்ட்ரோல என்ன ஆச்சுன்னா, நம்ம நண்பருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு ஜூனியர் பொண்ணு வந்து ஹை ப்ரோ அப்படின்னாங்க படத்துல வர்ற மாதிரி. நாங்க வந்து ஒரே படத்தை 2 வாட்டி இங்கேயே பார்த்துருவோம். இல்லைங்க, திரையில நடக்கிறதுலாம் தரையில நடக்குது அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கல. இல்ல அந்த மாதிரிலாம் நீங்க வந்து எங்க வீடியோ ஃபாலோ பண்றீங்கன்னா இஸ் வெயிட்டிங். அது மட்டும் தயவு செஞ்சு சொல்றேன், அப்படியே கட் பண்ணி எல்லாமே கேமரா ஆஃப் பண்ணு. நிக்கிலா விமல் மாசா இருப்பாங்க. அதுவும் நிக்கிலா விமல் தான் மாசா இருப்பாங்க. இவன் ஒரு 40+ வெரியன்ட். அவர் வந்து பாகுபலியில யார் வந்து இருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்றாங்க. அது நாட் யங் ரம்யா கிருஷ்ணன். அவங்க பிரைம்ல இருந்த ரம்யா கிருஷ்ணன் சொல்ல மாட்டா. அவங்களுக்கு